ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜயோட அப்பாவும் டைரக்டருமான எஸ் சந்திரசேகர் சமீபத்தில் நடந்த ஒரு சினிமா விழாவில் பேசும்போது டைரக்டர் எயிலோட டைரக்ஷனில் ஆக்டர் விமல் நடிக்க போகிற தேசிங்கி ராஜா பார்ட் 2 பட விழாவில் டைரக்டர் எஸ்சியும் கலந்துக்கிட்டாரு. அந்த விழாவில் அவர் பேசும்போது தளபதி விஜய் நடித்த துள்ளாத மனமும் துள்ளும், துப்பாக்கி படங்களோட டைரக்டர்களை பாராட்டி பேசினார். அதே சமயம் கடைசியாக தளபதியை வச்சு லியோ படம் எடுத்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜை மறைமுகமாக தாக்கி பேசியிருக்காரு. அதை கேட்டதும் அங்கே இருந்த நிறைய பேர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு எஸ் சந்திரசேகர் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். முன்னெல்லாம் நல்ல கதை திரைக்கதையை நம்பி யாரை வேணா ஹீரோவாக போட்டு படம் எடுப்பாங்க. ஆனால் இப்பெல்லாம் ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சிட்டா போதும், குப்பை கதைகளை எல்லாம் படமாக எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சமீபத்தில் ஒரு டைரக்டர் கிட்ட ஃபோன் போட்டு பேசினேன். உங்கள் படத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மதத்தில் பலி கொடுக்குற மாதிரியான மூட நம்பிக்கைகள் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, படத்தோட செகண்ட் ஹாஃப் சுத்தமாக சரியில்லைன்னு சொன்னேன். ஆனால் அந்த டைரக்டர், சார் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டதாகவும், ஆனால் இது வரைக்கும் அவர் என்கிட்ட பேசலை அப்படின்னு எஸ்சி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது யாருன்னு இந்நேரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டைரக்டர் எஸ்சி லியோ படத்தையும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜன் தான் தாக்கி பேசியிருக்காருன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். லியோ படம் மட்டும் இல்லைங்க, லோகேஷ் டைரக்ட் பண்ண விக்ரம், மாஸ்டர் படங்களையும் எஸ்சி தாக்கி பேசியிருக்காரு. விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி, சூர்யா இந்த மாதிரி ஹீரோக்களே தலையை வெட்டுற மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. மாஸ்டர் படத்தில் ஹீரோவை ஒரு குடிகாரனாக காட்டியிருக்கிறதும் சரியில்லை. அப்படி இப்படின்னு எஸ்சி லோகேஷை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தார் அந்த ஃபங்க்ஷனில். மொத்தத்தில் அங்கே நடந்த ஃபங்க்ஷனில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜை டோட்டலாக டேமேஜ் பண்ணியிருக்காரு தளபதியோட ஃபாதர் எஸ் சந்திரசேகருக்கு லோகேஷ் கனகராஜ் மேலே என்ன கோபமோ என்ன வருத்தமோன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைரக்டர் எஸ்சி லோகேஷ் கனகராஜ் பற்றியும் லியோ படம் பற்றியும் பேசுனதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.